Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th Maths Term 1 Exercise 3.3ல question number 7 பார்க்கலாம். If a person reads 20 pages of a book in 2 hours, how many pages will he read in 8 hours at the same speed? So இங்க ஒரு person 20 pages ஒரு bookல இருந்து read பண்றாரு in 2 hours. நாம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த பர்சன் 8 hours ரீடிங்ல இருக்காரு அப்படின்னா எத்தனை பேஜஸ் வந்து அவர் ரீட் பண்ணியிருப்பாரு இன் தி சேம் ஸ்பீட். ஓகேவா, கிவன் வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் பேஜஸ் ரீட் இன் 2 hours, 2 மணி நேரத்தில் அவர் எத்தனை பேஜஸ் ரீட் பண்ணியிருக்காரு? 20 பேஜஸ். ஸோ நமக்கு 2 hours 20 பேஜஸ் அப்படின்னா 1 hour அவரால் எவ்வளோ பேஜஸ் படிக்க முடியும்? So then pages read in 1 hour, that is equal to 20 divided by 2. So 2 table cross பண்ணும்போது 1 time, 20 வந்து 10 time. So எத்தனை pages அவளால் read பண்ண முடியும்? 10 pages read பண்ண முடியும் in 1 hour. நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன? 8 hoursல அவரால் எத்தனை pages read பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ பேஜஸ் வில் பி ரீட் இன் 8 hours. 8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பேஜஸ் ரீட் பண்ண முடியும்? என்ன பண்ணலாம்? 8 hours 1 hours உடைய நம்பர் ஆஃப் பேஜஸை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 8 into 10, இந்த 10 அப்படிங்கிறது எதனுடைய வேல்யூ? அந்த பர்சன் 1 hourல எத்தனை பேஜஸ் படிக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ 8 hoursல எத்தனை பேஜஸ் படிக்க முடியும் அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம்? 2 வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 8 into 10 80. ஸோ 8 hoursல அவரால் எத்தனை பேஜஸ் ரீட் பண்ண முடியும்? 80 பேஜஸ் ரீட் பண்ண முடியும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதலாம்? therefore நம்பர் ஆஃப் பேஜஸ் வில் பி ரீட் இன் 8 hours. அவரால் 8 மணி நேரத்தில் எத்தனை பேஜஸ் ரீட் பண்ண முடியும்? 80 பேஜஸ். ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.